வணக்கம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், கஷ்டங்களெல்லாம் நீங்கி நம்ம நினச்சது கை கூடுறதுக்கு இந்த சஷ்டி விரதம் 7 நாளும் நம்ம வெத்தலை தீபம் ஏற்றுவோம் வாங்க. 6 நல்ல வெத்தலை எடுத்துக்கோங்க. காம்பு பகுதியை கிள்ளிட்டு அந்த காம்பு பகுதி உள்பக்கமாகவும் நுனி பகுதி வெளிப்பக்கமாகவும் வர்ற மாதிரி நல்லா ஒரு தாமரை இதழ் விரிஞ்சு இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு தட்டில் அதை அடுக்கி வச்சுக்கோங்க. அந்த 6 வெத்தலைக்கும் மஞ்சள் குங்குமம் வைங்க. நடுவில் ஒரு அகல் விளக்கு வைங்க. அதுக்கப்புறம் நம்ம கிள்ளின அந்த காம்பை அந்த அகல்குள்ளேயே போட்டுடுங்க. அந்த 6 வெத்தலைக்குமே நீங்கள் பூ வச்சு அலங்காரம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் முதல்ல பெரிய விளக்கு காமாட்சி விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த வெத்தலை தீபத்தை ஏற்றுவேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். என்கிட்ட ஒரு வேல் இருக்குது. அந்த வேலுக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டு என்கிட்ட இருக்கிற அந்த ஷட்கோண பலகைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கும் நான் அர்ச்சனை பண்ணுவேன். உங்ககிட்ட ஷட்கோண பலகை இல்லைன்னா நீங்கள் ஷட்கோணம் வரைஞ்சிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள். ஓம் குஹனை போற்றி, ஓம் சண்முகனை போற்றி, ஓம் சுப்பிரமணியனை போற்றி, ஓம் செந்திலாண்டவரை போற்றி, ஓம் பார்வதி மகேஸ்வர மைந்தனை போற்றி, ஓம் வள்ளி தேவானை மணாளனை போற்றி, ஓம் கஜானனன் மைந்தனை போற்றி, ஓம் பழனி ஆண்டவரை போற்றி, ஓம் திருச்செந்தில் ஆண்டவனை போற்றி, ஓம் வடபழனி வள்ளலை போற்றி, ஓம் திருப்பூரூர் முருகனை போற்றி, ஓம் சுப்பிரமணியனை போற்றி போற்றி. தெரிஞ்ச மந்திரம் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். சரவண பவ சரவண பவ சரவண பவ சரவண பவ சரவண பவ சரவண பவ. ரவண பவச ரவண பவச ரவண பவச ரவண பவச ரவண பவச ரவண பவச. வனப்பவசர 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 வனப்பவசர. நபவசரவ 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 நபவசரவ. பவசரவண 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 பவசரவண. வசரவணப்ப 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 வசரவணப்ப. ஓம் முருகனை போற்றி, முருகனை போற்றி, முருகனை போற்றி. வரக்கூடிய 7 நாளுமே ஒன்றா காலையில் 6 to 7 இல்லைன்னா மதியம் 1 to 2 இந்த 2 வேளையில் ஏதாவது ஒரு வேளை மனமுருகி நீங்கள் முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வெத்தலை தீபம் ஏற்றும் போது முருகன் உங்கள் காரியத்தில் இருக்கிற தடைகளெல்லாம் நீக்கி நீங்கள் நினச்சது உங்களுக்கு கைக்கூடி வரும். முருகனே போற்றி போற்றி.